தாத்பரியங்களை பற்றியும் பல பெரியோர்களும் பல ஆன்றோர்களும் நிறைய தெரிவிச்சிருப்பா. நாமளும் அதை நிறைய கேட்டிருப்போம். நிறைய சொற்பொழிவுகள், உபன்யாசங்கள், காலக்ஷேபங்கள்லாம் நிறைய நம்ம கேட்டிருப்போம். இருந்தாலும் சுருக்கமா புரியிறாப்புல எவ்வளவு லகுவா சொல்ல முடியுமோ அவ்வளவு லகுவா ஒரு 10 நிமிஷத்துல எடுத்துரைத்தர்றேன். இந்த வருஷத்தினுடைய மகோத்சவ காரியம் பகவானுடைய கிருபையில நேற்றைய முன்தினம் தொடங்க பெற்று வாஸ்து சாந்தி பூஜை, அதனைத் தொடர்ந்து நேற்றைக்கு சாயங்காலம் முதல் கால யாக பூஜை, இன்றைக்கு காலையில 2ஆம் கால யாக பூஜை, இப்பொழுது 3ஆம் கால யாக பூஜைகள் ஹரிஹரபுத்திர சுவாமியினுடைய கிருபையில நல்லபடியா நடந்திருக்கு. இந்த யாகசாலை பூஜை எதற்காக பண்றோம், மகோத்சவ காரியம் எதுக்காக பண்றோம்? அனுதினமும் நித்தியபடி பூஜைகள் நடந்துட்டு இருக்கு பகவானுக்கு. நம்ம ஆத்திலேயே முன்னாடியெல்லாம் சமையல் பண்ணும் பொழுது எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சில நாளைக்கு சாம்பார்ல 2 உப்பு ஜாஸ்தியா இருக்கும், சில நாள் காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். அனுதினமும் நாம பண்ணக்கூடியது வேணும்னா நம்ம 2 சொட்டு வாயில விட்டு பார்த்து கூட பண்ணலாம். அப்படி பண்ணக்கூடிய சமையல்லையே நமக்கு சின்ன சின்ன லோபங்கள் வருது இல்லையா? லோபங்கள் அப்படின்னா குறைபாடுகள். அதே போல தேவாலயத்துல சுவாமி சன்னிதானத்துல பண்ணக்கூடிய பூஜைகள்லையும் சில லோபங்கள் ஏற்படும். அதை நம்ம வேணும்னே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணல. எப்படி சாம்பார்ல வேணும்னே காரம் போடுவோமா? ஏதோ கைத்தரல 2 சொட்டு அதிகமாயிடும். அதே போல பகவானுக்கு நாம பண்ணக்கூடிய பூஜைகள், அந்த ஆச்சாரியன் நைவேத்தியம் வைக்கிறதுல ஆகலாம், சுவாமி பக்கத்துல தீபங்கள்லாம் ஏத்துறோம். தீபங்கள்லாம் முன்னாடி இப்படி உருண்டை பிடிச்சுட்டு இருக்கும், டப்புன்னு வெடிக்கும். அது வெடிச்சு பகவானுடைய மேல போய் படும். வஸ்திரங்கள்ல பட்டு சில நேரங்கள்ல வஸ்திரங்கள்லாம் ஓட்டையாகும். அந்த மாதிரி நிறைய ஏற்படும். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த தீர்த்தம் வெளியில போகிறது இல்லையா, ஜலதாரை, அது வழியா சில நேரங்கள்ல ஏதாவது சின்ன ஈக்களோ கொசுக்களோ ஏதாவது உள்ள பூந்து சுவாமியினுடைய திருமேனியில உட்கார்ந்துக்கும். பலவாரா இந்த மாதிரி லோபங்கள் நிறைய நடக்கும். இது மானுஷ கிருதம்னு இல்லை, இயற்கையாகவும் நடக்கும். யாரும் அவர் வேணும்னு பண்றது கிடையாது, அது இயற்கையா அது நடக்கிறது. அந்த மாதிரி ஏதாவது லோபங்கள் இருந்தாலோ, பூஜை பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மனுஷர் தானே, அவருக்கும் சில நேரம் உடம்பு அசௌகரியங்கள் ஏற்படும். காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது சின்ன உபதிரவங்கள் ஏதாவது வரும். அதெல்லாம் வரும்பொழுது எல்லா நாளும் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஸ்ரத்தையில பண்ண முடியாது. இன்னைக்கு மூலமந்திர ஜபத்தை விட்டுடலாம், இன்னைக்கு விட்டு இன்னைக்கு வெறும் பூஜை மட்டும் பண்ணிக்கலாம், உட்கார முடியல, தலை பாரமா இருக்கு அப்படின்னு அதை ஹ்ரஸ்வம் பண்ணிக்கிறது உண்டு, குறைச்சிக்கிறது உண்டு. இதெல்லாம் இயல்பா நடக்கக்கூடியது. இந்த மாதிரி தெரிஞ்சே சில குறைபாடுகள், தெரியாமல் எத்தனையோ குறைபாடுகள் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான குறைபாடுகளை நாம என்ன பண்ணி அதை பூர்த்தி பண்ண முடியும்? அந்த மாதிரியான ஏதாவது குறைபாடுகள் நம்மளுடைய ஹரிஹரபுத்திர சுவாமியினுடைய சன்னிதானத்தில் ஏற்பட்டிருந்தால் அந்த மாதிரியான குறைபாடுகளை எல்லாம் பகவானே அதை க்ஷமாபணம் பண்ணிக்கணும். அவரே அதை ஏத்துண்டு அஜ்ஞாத விஸ்மிருதா பிராந்தியா, நான் தெரிஞ்சுட்டே நன்னா கண்ணை திறந்துட்டே கூட நான் பண்ணியிருப்பேன், அல்லது எனக்கு தெரியாம இப்படியா நடந்துடுது, பகவானே அதை க்ஷமிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அதை கேட்கக்கூடிய க்ஷமாபணம் தான் இந்த மகோத்சவ காரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்பப்ப நம்மளுடைய மனசு கட்டுக்குள்ள அடங்காம போயிடும்.
சில நேரங்களில் விளம்பரம் 2 அதிகம் பார்த்துருச்சுனாக்கா அந்த ஹாரத்தை எப்படியாவது வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு அடக்க முடியாத ஒரு வீரியம் நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் வந்துடும். அது எப்பாடுபட்டாலும் வாங்கி ஆகணும் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய காமக்ரோதங்கள்லாம் வரும். சில நேரம் சத்தம் போடுவாங்க இருந்து, உனக்கு அது தெரியுமா இது தெரியுமா அப்படின்னு. குரோதம் ஏற்படும், லோபம் ஏற்படும், மோகங்கள் ஏற்படும். இந்த மாதிரியான நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்மளுடைய மனசுல வந்து போகும். அந்த மாதிரி நம்மளுடைய மனசு மாறப்படாது, எப்பொழுதும் பகவத் சிந்தனத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காகவும் நம்மளுடைய ஜீவாத்மா பக்குவ நிலையை அடையணும். எப்படி பக்குவமாகும் அப்படின்னாக்கா அடிப்படத்தான் பக்குவமாகும். அடிபடாமல் இருந்ததுன்னா பக்குவமே வராது. நம்ம கேரள சம்பிரதாயத்துல இந்த மாதிரியான நிலவுத்திரங்கள்லாம் கீழாக இருக்கும். வரும்பொழுது கீழே குனிஞ்சுட்டு போகணும். நான் அப்படிதான் நிமிர்ந்துட்டு வருவேன்னு வந்தா மண்டை இடிச்சிடும். 2 தடவை அடி வாங்கிடுச்சுன்னா 3ஆவது தடவை சொல்லவே வேண்டாம், தானா குனிஞ்சுட்டு போக தோணிடும். அந்த மாதிரி அடிபடாதான் அந்த பக்குவங்கள் ஏற்படும். மகோத்சவ காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நாம பண்ண நம்மளுடைய சரீரம் பக்குவமாகும், உடம்பு பக்குவமாகும். உடம்பு பக்குவமாச்சுன்னாக்கா நம்மளுடைய மனசு பக்குவமாகும். மனசும் உடம்பும் பக்குவம் ஆனாதான் நம்ம புத்தியே பக்குவமாகும். மனசும் உடம்பும் பக்குவம் ஆகலை அப்படின்னாக்கா புத்தி ஒருபோதும் பக்குவமே ஆகாது. அந்த புத்தி பக்குவ நிலைக்கு ஆகணும். நாம எப்பவும் பகவானுடைய சிந்தனையிலேயே இருக்கணும். எப்பவோ ஒரு நாள் வர்றதுக்கு பேரு பக்தி கிடையாது. எப்போதும் சதா காலமும் இருந்துட்டே இருக்கிறதுக்கு பேரு தான் பக்தி. என்னைக்கோ வருஷத்துல ஒரு நாளைக்கு எந்திரிச்சு ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு கும்பிட்டதுனால பக்திமான் ஆயிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு நாளும் இருக்கணும். சபரிமலைக்கு மாலை போட்டு போறவாள்லாம் பார்த்துருக்கல, அந்த 10 நாளைக்கு மட்டும் பயங்கரமா நிஷ்டையா இருப்பா. அது முடிஞ்சாச்சுன்னா அவர் எங்கேயும் தேடினால் கூட கோயிலுக்குள்ள பார்க்க முடியாது, எங்கேயோ இருந்துட்டு இருப்பார். காரியங்கள் இருந்தாலும் பக்திக்காக கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி நம்ம எப்பவோ ஒரு நாள் அந்த மாசத்துல 10 நாள் 15 நாள் மட்டும் பக்திமானா இருந்துட்டு மீதி நாளெல்லாம் என்ன தவணாலும் பண்ணிட்டு இருக்கலாங்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நமக்கு மேல ஆள்பவன் ஒருத்தன் இருக்கிறான். நம்மளை ஆட்சி பண்ணி நமக்கு கீழே நம்மளை வச்சுட்டு நமக்கு மேல நின்றுண்டு ஒருத்தர் ஆட்சி பண்றவர் இருக்கார். அவர் சதா காலம் நம்ம கூடயே இருக்கார். நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாத்திலும் பகிர்ந்துட்டு இருக்கார். அவருக்கு எப்போதும் நாம சரணாகதி பண்ணிட்டே இருக்கணும். அவர் எப்போதும் நம்மளுடைய நினைவுல வச்சுட்டே இருக்கணுங்கிற பிரஜைய நமக்கு ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த மகோத்சவ காரியங்கள் நாம பண்றோம். ஆத்ம பக்குவம் அப்படிங்கிறது நமக்கு வந்தே ஆகணும். அது சின்ன குழந்தைகள்ல இருந்தே வரணும். 50-60 வயசுக்கு அப்புறம் நான் அந்த பக்குவத்தை கடைபிடிச்சுக்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் பக்குவமே கிடையாது, அபக்குவம்னு பேர். அதுக்கு பேரு திருமந்திரத்துல நிறைய அதிகாரங்கள் சொல்லியிருக்காரு. அதுல பக்குவன் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு, அபக்குவன் ஒரு அதிகாரங்கள் இருக்கு. பக்குவனுக்கு என்னென்னலாம் லட்சணங்கள், அபக்குவனுக்கு என்னென்னலாம் லட்சணங்கள்னு அதுல திருமூலர் ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சொன்னா ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கும், ஆனா சுருக்கத்தில் முடிச்சிடுறேன். அந்த மாதிரி நாம எப்பவும் பக்குவ நிலையை அடையணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். அது எப்ப பக்குவம் வரும்? சின்ன வயசுலயே தெரிஞ்சுக்கணும். நாம கணக்கு படிக்கிறோம், சயின்ஸ் படிக்கிறோம், எத்தனையோ விஷயங்கள் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம். வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் அது என்னைக்காவது நமக்கு கூட வருமா? வரலாம். உத்தியோகம் பார்க்கும் பொழுது தேவைப்படும், ஏதாவது அது சம்பந்தமான காரியங்கள் பார்க்கும் பொழுது தேவைப்படும். அதை தவிர்த்து இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது தேவைப்படுமா அப்படின்னு கேட்டதுனாக்கா எதுவுமே நம்ம கூட வராது. கடைசி வரைக்கும் என்ன கூட வரும் அப்படின்னு கேட்டாக்கா பக்குவ நிலையா இருக்கிறது மட்டும்தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரும். அப்ப எது நம்ம கடைசி வரைக்கும் வருதோ அதை வச்சுக்கிறது தானே புத்திசாலி. சின்ன நேரம் கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கு நம்ம வச்சுப்போமா? இப்போ எல்லாருக்கும் புரியுற மாதிரியே சொல்றேன். ஒரு செல்போன் வாங்குறோம். இந்த செல்போன் வாங்கினாக்கா இது 18 மணி நேரம் சார்ஜ் நிற்கும் அல்லது 24 மணி நேரம் சார்ஜ் நிற்கும். அப்படி இதுல எல்லா வசதியும் இருக்கு அப்படின்னாக்கா அதை வாங்குவோமா? இது 2 மணி நேரம் தான் நிற்கும், அதுக்குள்ள அணைஞ்சு போயிடும் அப்படின்னாக்கா நம்ம அதை வாங்குவோமா? 24 மணி நேரம் இருக்கிறது தானே எல்லாரும் வாங்குறதுக்கு யோசிப்பா. அப்ப எது கடைசி வரைக்கும் வருமோ அதைத்தான் நாம தேர்ந்தெடுக்கணும். எது கடைசி வரைக்கும் வரும்? ஈஸ்வர விஷயங்கள், பகவத் விஷயங்களை தவிர எதுவுமே நம்ம கூட வரவே வராது. மீது எல்லாமே இன்று வரும் நாளை போகும், எதுவுமே நம்ம கூடயே வராது. நம்ம கூட வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா பகவத் விஷயங்கள். சரி சுவாமி,
நீங்க சொல்றதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே, ஆனா அவஸ்தைப்பட்டுட்டே இருக்கேனே அப்படின்னு ஒரு கேள்வியும் கூடயே சேர்ந்து வரும். நான் பண்றது எல்லாமே நன்னா பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு வர்றதெல்லாமே தவறானவே நடந்துட்டு இருக்கேன். நானே யோசிச்சு பாருங்க, நான் பண்றதெல்லாம் சரியா பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கு கிடைக்கிறதெல்லாம் தப்பா கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அது நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இல்லை அப்படிங்கறதுதான் அதனுடைய உண்மை. அது நாம கட்டுப்படுத்தி வரக்கூடிய, நம்ம நல்லது பண்ணினாக்கா நமக்கு நல்லது தானே வரணும். இப்ப தென்னை மரத்தை நட்டா தென்னை மரம் தானே வரணும், கொய்யா மரம் வந்ததுனாக்கா என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த விதை நாம என்ன விதைக்கிறோமோ அந்த விதைக்கு உண்டான முளை தான் அந்த இடத்துல வரும். நாம தென்னை மரம் விதைச்சிருந்தோம்னாக்கா தென்னை மரம் தான் வரும், அரளி மரம் விதைச்சிருந்தாக்கா அரளி செடி தான் வரும். வேற என்ன மரம் நாம விதைக்கிறோமோ அந்த விதைக்கு உண்டானதுதான் அதுல வரும். அதே போல நாம புண்ணிய கர்மாக்களை விதைச்சிருந்தோம் அப்படின்னாக்கா அந்த புண்ணிய கர்மா தான் நமக்கு பிரதிபலிக்கும். நாம பாப கர்மாக்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா அந்த பாவத்தினுடைய பிரதிபலன் தான் நாம அனுபவிச்சு தீக்கிறதெல்லாம். அதை நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஜென்மாலேயே அதை எல்லாத்தையும் நாம அனுபவிச்சிடலாம். என்ன கஷ்டம் வருதோ வந்துடட்டும், என்னவா இருந்தாலும் இந்த ஜென்மாலேயே அதை பூர்த்தி பண்ணிடுங்கோ, அடுத்த ஜென்மாக்கு வரைக்கும் கொண்டு போக வேண்டாங்கிறத மட்டும் பகவான் இடத்துல விண்ணப்பம் பண்ணணும். ஏன்னு கேட்டாக்கா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் அரிது கூன் குருடு செவிடு பேணு நீங்கி பிறத்தல் அரிது. கண்ணு தெரியாமல் காது கேட்காமல் ஊனங்கள் இல்லாமல் நாம பிறந்திருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா. இத பல ஆச்சாரியர்களும் சாதிக்கிறார்கள். அதே போல நம்ம பிறவிங்கிறது நமக்கு அவ்வளவு சுலபத்துல கிடைச்சிடாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாம பிறக்கிறோம். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விரகமுமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடன்களாய் செல்லாகன் என்ற தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் என்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னு மணிவாசக பெருமான் சிவபுராணத்திலே சாதிக்கிறார். அப்போ இத்தனை பிறவிகளும் நாம எடுத்து எடுத்து அந்த துன்பத்தை அனுபவிச்சு மறுபடியும் அடுத்த பிறவியை நோக்கித்தான் போயிட்டு இருக்கோமே ஒழிய பிறவியிலிருந்து விடுதலைங்கிறது நாம் அடையறது இல்லை. அது எப்படி அடையணும் அப்படின்னாக்கா அதையும் பகவான் இடத்திலேயே சேவிச்சிடணும். புண்ணியத்தை மட்டும் ஒருத்தர் சேவிச்சுட்டே இருக்கார், நிறைய சேமிச்சு வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பேங்க்ல நம்ம எஃப்டி போடுறோம், பணத்தை சேமிச்சு வைக்கிறோம், அதுக்கு வட்டி கொடுக்கறானே, கடன் வாங்குறோம், அதுக்கு 2 மடங்கா திருப்பி கொடுக்கணுமே. அப்ப எனக்கும் பேங்குக்கும் சம்பந்தம் இருந்தா மட்டும்தானே நான் அங்க பணம் கொடுக்கற மாதிரி வரும். எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னாக்கா அந்த பக்கமே நான் போக வேண்டியதில்லை, அவனுக்கு பணம் கொடுக்க வேண்டாம், எனக்கு தரவும் வேண்டாம். அதே போல நாம பிறவிங்கிறது ஒரு பேங்க் மாதிரி, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத அளவுக்கு நாம இருக்கிறோம் அப்படின்னாக்கா அதுல நம்ம போய் சிக்கிக்கவே மாட்டோம். எனக்கு அதுக்கு தொடர்பே வேண்டாம். அதுல இருந்து நாம ரொம்ப தூரம் தள்ளி ஜாக்கிரதையா சந்தோஷமா இருக்கலாம். அது இருக்கிறதுக்கு என்ன வழின்னாக்கா நாம சங்கீர்த்தனம், எப்பொழுதும் பகவத் நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கணும். பல பேர் பல விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பா, அவளுக்கு நேரம் போகல, அவ ஏதோ அவளுக்கு தெரிஞ்ச அறிவில் சொல்லிட்டு இருக்கான்னு வச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். நாம பண்ண வேண்டிய விஷயங்கள், என்னுடைய புண்ணியத்தையே நீ எடுத்துக்கோ, என்னுடைய பாவத்தையும் நீ எடுத்துக்கோ. ஏன்னா பாவத்தை மட்டும் கொடுத்துட்டு புண்ணியத்தை மட்டும் வச்சிருந்தோம்னாக்கா அந்த புண்ணியத்தை அனுபவிச்சு தீர்க்கிறதுக்கு மறுபடியும் வசந்த பிறவி ஒன்று எடுக்கணும். அந்த பிறவியில நான் நல்லது பண்ணுவனோ கெட்டது பண்ணுவனோ. இப்போ வசந்த பிறவியில எத்தனையோ பேர் இருக்கா, எல்லாரும் சத்கர்மம் பண்ணிட்டு இருக்காடா. எத்தனையோ அரசியல்வாதிகள், எத்தனையோ பெரிய 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 ஆசான்கள் எல்லாரும் இருக்கா. எல்லாரும் சத்கர்மா பண்றாங்களா? கிடையாது. யாரோ 2 பேர் எங்கேயோ கண்ணு தெரியாம பண்ணிட்டு இருக்கா, அவ்வளவுதான். எத்தனையோ பேர் தேவையில்லாத காரியங்கள் தான் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி பிறவி கொடுத்திருக்கார், வசந்த பிறவி கொடுத்திருக்கார். அதை சாதிக்க வேண்டிய எல்லா விதமான உரிமையும் கையில கொடுத்திருக்கார். இருந்து அதை பண்றாளா? கிடையாது. பகவத் விஷயத்தை அபச்சாரப்பட்டு தேவையில்லாத விஷயங்கள் பேசிண்டு அவதூறா பேசிண்டு நம்மளுடைய தர்மத்தையும் நம்மளுடைய சன்மார்க்கத்தையும் இழிவுபடுத்திண்டு எவ்வளவு கேவலப்படுத்துறோமோ, எத்தனை பேர்த்த காயப்படுத்துறோமோ அதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கா. ஆனா அந்த மாதிரி பண்றவாளுக்கு இந்த வசந்த பிறவி கிடைச்சிருக்கு இல்லையா, இதெல்லாம் பாப கர்மாவில சேரும். இந்த பாவத்தினுடைய கர்மாவில அடுத்த பிறவி எடுக்கும் பொழுது அனுபவிப்பார். அது யார் இருந்து பாப்பாங்கிறது தெரியாது, ஆனா அனுபவிக்க வேண்டியது கணக்குன்னு நம்மளுடைய ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காரு. அது வந்தே தீரும். நமக்கு அந்த பாவமோ புண்ணியமோ எதுவும் நமக்கு வேண்டாம். அதை எல்லாத்தையும் பகவானுடைய திருவடிகள்ல சமர்ப்பணம் பண்ணிடலாம். என்னுடைய பாவத்தையும் நீயே வச்சுக்கோ, நான் பண்ற புண்ணியத்தையும் உனக்கே கொடுத்துறேன், அதையும் நீயே வச்சுக்கோ, இல்லாதவளுக்கு கொடுத்துரு பரவாயில்ல, என்ன எனக்கு அடுத்த பிறவிங்கிறத கொடுத்து சிரமப்படுத்த வேண்டாம், என்னை உன்னோட சேர்த்து இழுத்துட்டு போயிடு, உன் பாதத்திலேயே என்னை வச்சுக்கோ அப்படிங்கறதான் நாம ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ண வேண்டியது. இதைத்தான் பண்ணணும். எனக்கு இன்னும் 4 கார் வேணும், இன்னும் 4 வீடு வேணும், இத்தனை கோடி சொத்து வேணும், இதெல்லாம் சேரும். சேராம இல்ல, நம்ம கேட்டுட்டே இருந்தோம்னாக்கா
10 தடவை குழந்தை அழுகும்போது ஒரு மிட்டாய் கொடுக்க மாட்டோமா? அந்த மாதிரி நம்ம 10 தடவை கேட்கும் பொழுது பகவான் கட்டாயம் கொடுக்கறதும் செய்வார், இல்லைன்னு இல்லை. அதை வச்சுட்டு நாம எத்தனை நாள் சந்தோஷமா இருக்க முடியும்? இப்ப கார் பங்களாலாம் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் அதோட அவஸ்தை என்னங்கிறது தெரியும். எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வீட்டுல ஒரு 23, 24 கார் வச்சிருக்கார். அவருடைய சம்சாரம் 2 பேர் தான் இருக்கா. ஒரு 25 கார் இருக்கு அவர் இடத்துல. அவர் இப்ப நினைச்சா கூட வெளியில போக முடியாது. இதுல யார் உட்காந்துட்டு போறது அப்படின்ட்டு பழைய அம்பாசடர் கார்ல போறாரு. கோடிக்கணக்கில் போட்டு வாங்கி வச்சிருக்கல, அதை என்ன பண்றது அப்படின்னாக்கா அதை விட சௌகரியமா இருக்கு. என்ன தேவையோ தேவைக்கு தான் நம்ம வச்சுக்கணும். சும்மா எல்லாத்தையும் ஆடம்பரத்துக்குன்னு வாங்கி வச்சிருந்து அதுக்கு அவஸ்தைப்பட்டு ஓடிட்டு இருக்கணும், அதுக்கு டாக்ஸ் கட்டுறதுக்கு ஓடிட்டு இருக்கணும். அந்த என்ன தேவையோ தேவைக்கு வச்சுக்கிறது. மீதி எல்லா சதா காலமும் பகவானுடைய விஷயத்துல பகவானோட சிந்தையே மனசுல ஆட்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாம சங்கீர்த்தனம் பண்றதன் மூலமாக மட்டுமே தான் பிறவி துன்பத்தை நாம அடைஞ்சு போய் பகவானுடைய பாதத்திலே சேர முடியும். பிறவிக்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். இறைவனடி சேரணும் அப்படின்னாக்கா பிறவி பெருங்கடலை நீந்தித்தான் ஆகணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னாக்கா பகவானுடைய நாம சங்கீர்த்தனம். இப்போ 3ஆம் கால யாக பூஜையினுடைய இறுதி கட்டத்திலே நாம் இருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து கண்களை மூடி மனதார ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் ஸ்ரீ ஹரிஹரபுத்திராய நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை பகவானுடைய சன்னிதானத்துல விண்ணப்பம் செய்யலாம். முதல்ல எல்லாரும் நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கோம். கண்களை மூடிட்டு ஏகாகிர சித்தமா பகவானுடைய ரூபத்தையோ பகவானுடைய மகிமையை மட்டும் மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோ.